நீங்கள் என்கிட்ட பல கேள்விகள் கேட்கலாம். படம் எப்படி இருக்குது, படத்தில் பிடிச்ச சீன் எது, படத்தில் லேக் இருக்கா, மியூசிக் எப்படி இருக்குது, யுவன் சங்கர் ராஜா டைரக்ஷன் எப்படி, எவ்வளோ கேள்வி வேணால் கேட்கலாம். ஆனால் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறதுல கூட இந்த படம் ஒர்த்து கிடையாது. ரொம்ப மோசமான ஒரு படம். இந்த படத்தை ஏன்டா ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதாவது பார்க்குற ஆடியன்ஸை எவ்வளோ ஒரு முட்டாள் நினச்சிருந்தாங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுச்சு. இந்த படத்தை ஒரே ஒரு தடவை இந்த டேரக்டரோ ஹீரோவோ யாரோ ஒருத்தர் போட்டு பார்த்தாங்கன்னா கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ கேவலமாக இருக்குது இந்த படம். சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. படத்தோட ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசியல் பேசினாங்க. அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்க இலவசத்தை கொடுத்து மக்களை முட்டாளாக்குறான்னு ஒரு அரசியல் பேசுவோம். சரி, ஏதோ அரசியல் சொல்ல போகிறாங்க போல இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். செகண்ட் ஹாஃபுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயுர்வேதிக் அப்படின்றது அழிஞ்சே போச்சு இங்கிலீஷ் மெடிசன் வந்ததுலேருந்து நாங்கள். சரி, ஓகே, ஏதோ மருத்துவத்தை பற்றி பேச போகிறாங்க, ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் போது மக்களுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு நியூஸ் சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் போக 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 கிளைமேக்ஸ்லாம் கோச்சரியான் ஃபைட்டெல்லாம் விட்டு இறக்கி விட்டானுங்க. அதுக்கப்புறம் அம்மா சென்டிமெண்ட் தூக்கலாக தூக்கி போட்டாங்க. அது நம்ம அப்பா பேசின வீடியோ எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி தோணுச்சு. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப ஒஸ்ட்டு. சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இந்த படத்தில். இந்த படத்துக்காக நீங்கள் எதாவது செலவு பண்ணி டிக்கெட் எதாவது செலவு பண்ணினா அது வேஸ்ட் தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு கேவலமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு காமிச்சு சோறு விட்டலாம் அந்த மாதிரி இருக்குது இந்த படம். மொத்தமாக சொல்ல போனால் சொல்கிறதுல கூட தகுதி இல்லாத ஒரு படம், விமர்சனம் கொடுக்கவே தகுதி இல்லாத படம். தயவு செஞ்சு யாரும் வந்துடாதீங்க. எவனா ஒருத்தர் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானே 10 தடவை இந்த படத்தை பார்க்குறேன். ரொம்ப கேவலமாக இருக்குது. யாருக்குமே பிடிக்காது இந்த படம். அவ்வளோ மோசமாக இருக்குது. அகத்தியா படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா படத்தோட அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது இதை கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது போல் அப்படின்ற மாதிரி நினச்சோம். பட் ஓவராலாக பார்க்கும்போது அது கிடையாது. ஏன்னா அந்த ஒரு ஹாரர் ஸ்கேரி இதெல்லாம் இருந்தால் மேபி அவங்க கொடுத்த போஸ்டருக்கு படத்தோட அந்த ஒரு இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா படத்தில் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க. அர்ஜுன் சார் இருக்கார், ராஷி கண்ணா இருக்காங்க, யோகி பாபு சார் வேறு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ உங்களுக்கு படத்தில் காஸ்ட் நிறைய இருக்காங்க, அதுவும் நல்ல நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னு போது அவங்கள வச்சு என்ன நீங்கள் அவங்கள வச்சு நீங்கள் பிழிஞ்சு எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அந்த கதை அப்படின்றது ஒன்று இருக்குது. அவுட்லைன் ஓகே, பட் அவுட்லைனை தாண்டி உள்ள ஸ்டோரியை வந்து கொஞ்சம் நல்லா பில்ட் பண்ணியிருக்கணும். அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்றத அடுத்த லெவல் கொண்டு போயிருக்கணும். ஏன்னா செட்டெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஆர்ட் டைரக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் ஆர்ட் டைரக்ஷன்லாம் தாண்டி அந்த ஆர்ட் டைரக்ஷனில் இருக்க ஒர்க்கை வச்சு நீங்கள் ஸ்க்ரீன் பிளே எப்படி படத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க, இந்த ஸ்க்ரீன் பிளே வச்சு படத்தில் எப்படி ஆடியன்ஸ் வந்து உட்கார வைக்கிறீங்க அப்படின்றது தான் கதை. அதை இங்கே கோட்டை விட்டாங்க. ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா கிளைமேக்ஸில் வந்து ஒரு கேமை காமிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. அது பசங்களுக்கு ரொம்ப சின்ன பசங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும். பட் அடல்ட்ஸுக்கு பெருசாக கனெக்ட் ஆகுமா தெரியல. சின்ன பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ரேட்டிங் கொடுக்குறோன்னா ஒரு 1.5 அவுட் ஆஃப் 5 கொடுக்கலாம். ப்ரோ அருமையாக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு ஒன் டே வாட்சபிள் மூவி. ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். படமே ப்ளஸ் தான் ப்ரோ, நல்லா தான் இருக்குது, அருமையாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக காமெடி பண்ணாமல், யோகி பாபு தேவையில்லாமல் யூஸ் பண்ணாமல், படத்தை ஃபுல்லாக கொண்டு வராமல், தேவையான அளவு கெஸ்ட் அப்பியரன்ஸ், கிங்ஸ்லேயுமே அதே மாதிரி தான் கெஸ்ட் அப்பியரன்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்து அது யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் போய்ட்டு வாங்க சாமி அப்படின்றாங்க. அது மாதிரி தான் இதுவுமே அப்படி காணாமல் போய்ட்றாங்க. அப்புறம் மோரோவர் வந்துட்டு லாஜிக்கலாக எனக்கு நிறைய விஷயங்கள் நல்லா பிடிச்சிருந்துச்சு. அந்த கனெக்டிவிட்டி. இப்போ நம்ம அந்த இங்கிலீஷ் படம்னாலே வந்து நம்ம தூங்கிடுவோம். அந்த மாதிரி இப்போலாம் இங்கே இந்த இதில் அப்படி கிடையாது. நிறைய படத்தில் வந்து நம்ம தூங்கியிருக்கோம், நிறைய படத்தில் தான் பண்ணியிருக்கோம். பட் இந்த படத்தில் அப்படி தூங்க முடியாது. நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. அகத்தியா படம் பார்த்துட்டு வரேன். கதை என்னென்னா, ஜீவா வந்து ஒரு ஆர்ட் டைரக்டரு. ஃபஸ்ட்டு ஒரு பேய் செட்டு வந்து போடுறாரு. பட் ஷூட்டிங் வந்து கேன்சல் ஆயிடுது. ஸோ அதனால் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஸ்கேரி ஹவுஸாக மாற்றி மக்களை உள்ளே விட்டு சம்பாதிச்சிட்ருக்காரு. காமெடி என்னன்னா, உள்ளே வந்து உண்மையான பேய் இருக்குது. இதுதான் படத்தோட பேஸு. படத்தில் வந்து ஜீவா ஹீரோவா இல்லை வந்து அர்ஜுன் ஹீரோவானே தெரில. ஏன்னா அர்ஜுனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. படத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாகவே அர்ஜுன் வர்றாரு. அவருக்கு 1 ஹவருக்கு மேலே வருது. அர்ஜுன் தான் வந்து இந்த படத்தோட மைய கருவேன்னு பார்த்துக்குங்க. படம் ஆனால் என்ன ஒரு இஷ்யூனா, ஃபஸ்ட் ஹாஃபுமே பயங்கர லேக்காக இருக்குது, உட்காந்து பார்க்க முடியல. செகண்ட் ஹாஃபுமே ரொம்ப ஹெவி லேக்காக இருக்குது, உட்காந்து பார்க்க முடியல. விஜய் வந்து லிரிக்ஸ் எழுதி நல்ல ஒரு பேர் எடுத்திருந்தார். ஸோ அவரை வந்து நீங்கள் ஏன் டைரக்ஷன் வந்தீங்கன்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இந்த படம் வந்து மெயினாக கதை திரைக்கிறதுல அந்தளவுக்கு ஒர்ஸ்ட்டாக இருக்குது. டெக்னிக்கல் சைடு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ரொம்பவே ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒர்க் பண்ணியிருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பீரியடான விஷயமே இந்த படத்தில் ஒரு 1 ஹவருக்கு மேலே இருக்குது. ஸோ அது எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த காஸ்டியூம்ஸு செட்டு எல்லாமே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவ்வளோ எஃபர்ட் போட்டுமே டோட்டலாக வேஸ்ட் ஆகுது. இந்த படத்தில் எந்த அளவுக்கு வேஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா, ஒரு பேய் வருது. பேய் வந்தோடனே டக்குன்னு நம்மளுக்கு ஐயோ பயம் வரணும். பயம் வராமல் அந்த பேய் லைட்டாக ஒரு ஹாஃப் தான் தெரியுதா, நம்மளுக்கு என்னென்னா யாரா அந்த பேய் அழகாக இருக்கா அப்படின்னு நம்ம எட்டி பார்க்குற அளவுக்கு ஆடியன்ஸோட மைண்ட் அங்கே போகுது. அப்படின்னா பாருங்கள், நம்மளுக்கு அந்த பேயை பார்த்து பயம் வராமல் நம்ம அந்த பேய் அழகாக இருக்கா இல்லையா, ஏதோ ஒன்று டைம் பாஸ் ஆகுதான்னு நம்ம பார்க்குறோம். அந்தளவுக்கு நம்ம வந்து படத்தில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கோம். காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. காமெடி வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. கிளைமேக்ஸில் ஒரு பணத்தை எரிக்கிறதுக்காக பெட்ரோல்
எடுத்து ஊற்றணும். அந்த ஹீரோயின் வந்து அந்த பெட்ரோல் எடுத்துகிட்டு ஷாரா வாயில் வந்து ஊற்றிடுவா. இதை வந்து காமெடி சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம ஆடியன்ஸ் மைண்டில் என்ன, டேய் சீக்கிரம் அந்த பணத்தை வந்து எரிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் நம்மளை வெளியே விட்டு நம்ம வந்து வெளில போகலாங்கிற மாதிரி ஆடியன்ஸ் மைண்டு போகுது. ஸோ படம் வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் அந்த படம். படம் வந்து அகத்தியா. நான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் வந்தேன். அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணிச்சேன்னு சொல்ல முடியும். ஏன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மொக்கையாக இருக்குன்னு தான் வந்தேன். ஸோ அதே மாதிரியே இருந்ததுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சரி ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே படம் இருந்துச்சுன்னா சொல்லணும், அப்படி தான் இருக்கணும். இந்த படத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னா, முழுக்க சித்த மருத்துவம் வந்து எப்படி சித்த மருத்துவத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, சித்தர்கள்னால் யார், அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் யாருக்கிட்டனா சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், சித்த மருத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த படம் இருந்துச்சு முழுசாக. மற்றபடி யார் என்ன எதிர்பார்த்து வந்தீங்களோ அதை வந்து ஃபில் பண்ணலான்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக வந்து படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து கிட்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. குழந்தைய வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம், அதில் எந்த டவுட் இல்லை. ஆனால் அந்த குழந்தைகள் வர்ற இடம் சூழ்நிலையாக இது எல்லாமே எக்ஸாம் படிச்சுட்டு இருக்குங்க. ஸோ ரிலீஸ் ஆகுது வந்து கரெக்டான டயத்தில் ரிலீஸ் பண்ணிங்களா அப்படி கேட்டால் அந்த ரிலீஸும் பண்ணாமல் விட்டுட்டீங்க. அது வந்து பெறதுக்கு வந்து பெரிய மைனஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ஸ்கூல் டைமில் ஸ்கூல் பிள்ளைங்க வர மாதிரி படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஏன் மே மாதம் நீங்கள் ரிலீஸ் பண்ணலாமா? உங்களுக்கு யார் என்ன பெரிய செட்டப்பு, யார் வேல்ஸு, ஸோ அவங்கள்ட்ட நிறைய காசு இருக்குது. ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணியிருந்தோம்னா இந்த படம் வந்து நல்லாவே போயிருக்கும். அதை வந்து பண்ணாமல் விட்டுட்டாங்க தான் சொல்ல முடியும். படத்தில் ஹீரோ வந்து ஜீவா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காப்புல. அதுக்கடுத்து பார்த்தா அர்ஜுன், விடாமேஜில் மொக்க போட்ட அர்ஜுன் வந்து இந்த படத்தில் நல்லாவே நடிச்சிருக்காரு. ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த படம் என்ன ஜானர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒருத்தன் க்ரைம் த்ரில்லர் பண்ணுவான், ஒருத்தர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் பண்ணுவான், ஒருத்தர் ஆக்ஷன் பண்ணுவான், ஒருத்தர் ராம்காம் பண்ணுவான், ஒருத்தர் காமெடி பண்ணுவான், ஒருத்தர் சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணுவான், ஒருத்தர் என்ன செய்வான் ஃபேண்டசி பண்ணுவான், ஒருத்தர் ஹாரர் பண்ணுவான். இது என்னடா பண்ணீங்கன்னா எல்லாமே இருக்குது இந்த படத்தில். இவன் சொல்லுவாள் தில்ராஜ் சொல்கிற மாதிரி, ஹாரர் வேணுமா இருக்குது, ஃபேண்டசி வேணுமா இருக்குது, ஆக்ஷன் வேணுமா இருக்குது, ரொமான்ஸ் வேணுமா இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் இருந்துச்சு. ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துல தேடி ஹாரர் பங்களாக்குள்ளே போகிறானுங்க. சரி ஓகே, ஹாரர் பங்களா போகிறேன், எதை தேடி போகிறேன்னு கேட்டால் அதை முன்னே கன்வே பண்ணலை. எதுக்கோ போகிற மாதிரி இருக்குது. 20 நிமிஷம் பேயை வச்சு மிரட்டியிருக்காங்க. நம்ம சந்தானம் மாதிரி ஆளுகள்லாம் பேய்க்குள்ள மரியாதை கெடுத்து வச்சுருக்காங்க. சுந்தர்சி, சந்தானம் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பேயை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பேயை வச்சு ஓட்டுன்னு ஓட்டி நமக்கு பேய் மேலே அந்த மரியாதை பயம் எதுவுமே இல்லாமல் பண்ணினதுனால 20 நிமிஷம் செம்ம போர்ஷன் மிரட்டியிருக்காங்க படத்தில் பேயை வச்சு. ஆனால் கொஞ்சம் கூட பயமே வரல. என்ன ரீசன் கேட்டோன்னா, அவன் மண்டபத்தில் வந்து ஏற்கனவே சந்தானம் சுந்தர்சி சார் விளையாடிட்டாங்களா, பயமே வரல. ஆனால் ஒருவேளை தெரியாத குழந்தைய வச்சுனா உண்மையிலே கத்திருங்க, அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. சிஜி ஒர்க்கு, டிஐ, கிராஃபிக்ஸ் எல்லாமே மாசாக இருக்குது. இந்த கதையை நம்பி பயங்கரமாக பொருட்செலவை போட்டிருக்காங்க. வேல்ஸை வந்து உண்மையிலே பாராட்டணும். பாவிஜியோட எழுத்துக்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு நேஷனல் அவார்டு வாங்கினவர். அதே மாதிரி இந்த படத்துலேயும் டைலாக் போர்ஷன்லாம் அப்படி கை தட்டலாம் அந்தளவுக்கு இருக்குது. ஆனாலும் வந்து அவர் தேர்ந்தெடுத்த கதை, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன உங்களுடைய ஜானர், அதெல்லாம் தெளிவாக சொல்லாதனால படம் கொஞ்சம் போரிங்காகவே போச்சு. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லேகாகவே போச்சு, செகண்ட் ஹாஃப் லேகாக போச்சு. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, சித்த மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கடான்றதை நம்மளோட தலைமையில் அடித்து சொல்லியிருக்காங்க. வெள்ளைக்காரங்க வந்து ஒரு மருந்தை வந்து கண்டுபிடிச்சிட்டா கூட இந்தியர்களால் எதுவுமே டிஸ்கவரியே ஆயிருக்கக்கூடாது. இந்த டிஸ்கவரி இந்த உலகமே யாரை வச்சுன்னா நாங்கள் பண்ண டிஸ்கவரியை தான் ஏற்றுக்கணும்னு சொன்னதுனால இந்த படத்தில் நம்ம ஒரு ஹேட்ஸ்அப் சொல்லணுமே ஒழிய, படம் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப சுமாரான படம்.